பிசிஓஎஸ்னா என்ன? சிம்பிளா புரியிற மாரி பார்க்கலாமா? இதுதான் உங்களோட கர்ப்பப்பை. இது உங்களோட சினைப்பை, அதாவது ஓவரி. ஓவரியிலிருந்து தான் ஃபாலிகல்ஸ் உருவாகும். ஃபாலிகல்ஸ்குள்ள தான் கருமுட்டை இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பலூன் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி அதுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு பால் போட்டு வச்சிடுறோம். இந்த பலூன் தான் ஃபாலிக்கல். அதுக்குள்ளே இருக்க அந்த குட்டியான பால் தான் கருமுட்டை. இந்த மாதம் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஓவரியில் ஒரு 10 ஃபாலிக்கல் மெச்சூர் ஆகுது அப்படின்னா, அதில் நல்லா டாமினண்ட்டாக இருக்க ஒரு ஃபாலிக்கல், அதாவது நல்லா பெருசாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஃபாலிக்கல் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரப்சர் ஆகும், அதாவது உடையும். உடஞ்சிது அப்படின்னா அதுக்குள்ளேருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகும். இந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகுறது தான் ஓவுலேஷன். ஆனால் பிசிஓஎஸில் நிறைய இம்மெச்சூர் ஃபாலிகல்ஸ் உருவாகுது, அதாவது முதிர்ச்சி அடையாத ஃபாலிகல்ஸ். ஃபாலிகல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம்? வாட்டர் ஃபில்டு பலூன். இந்த இம்மெச்சூர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே ஓவரிஸை சுற்றி ஃபார்ம் ஆகுது. இதை தான் ஸ்கேனில் பார்த்துட்டு உங்களுக்கு குட்டி குட்டியாக நிறைய நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பிசிஓஎஸில் இப்படி தான் நீர்க்கட்டிகள் உருவாகுது. நெக்ஸ்ட்டு பிசிஓஎஸோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். பிசிஓஎஸ் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிசிஓஎஸ் பற்றின ப்ராப்பர் கைடன்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட்டு வீடியோவில் பிசிஓஎஸில் சிஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஒன், ஃபேஷியல் ஹேர் க்ரோத். ஃபேஸில் அப்பர் லிப்லையும் கீழே சின்ன ஏரியாலையும் நல்லா திக்காக ஹேர் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் ஆண்களில் அதிகமாக செக்ரேட் ஆகக்கூடிய ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் பெண்களில் தேவையில்லாத அளவுக்கு உற்பத்தி ஆகிறது. செகண்ட் ஒன், வெயிட் கெயின். ரொம்ப அதிகமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் பிசிஓஎஸில் ஏற்படுற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ஒன், ரொம்ப சிவியராக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே கொத்து கொத்தாக முடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர் ரொம்ப தின்னாக ஆரம்பிக்கும். ஃபோர்த் சிம்டம், ஆக்னீஸ். ஃபேஸில் ரொம்ப அதிகமாக ஆக்னீஸ் வர ஆரம்பிக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் அண்ட் லாங் டேர்மாக ஒரு க்ரானிக் லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் உங்கள் பாடியில் இருந்துகிட்டு இருக்கனால இந்த ஆக்னீஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஃபிஃப்த்து ஒன், கழுத்தை சுற்றி ஒரு டார்க் பேச்சஸ் மாதிரி இருக்கும். இதுக்கும் முக்கியமான காரணம் பிசிஓஎஸில் ஏற்படுற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். நெக்ஸ்ட், இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ. அது கூட சேர்ந்து சில டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ், க்ரீம்ஸ் அந்த மாதிரி எடுக்கும் போது இது பெர்மனண்ட்டாக ரிவர்ஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் திரும்ப வராத மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். கருமுட்டை ரொம்ப சின்னதாக உற்பத்தி ஆகும். நெக்ஸ்ட் ஒன், மென்சுரல் இர்ரெகுலாரிட்டிஸ். இதில் மென்சஸ் டிலேடாகவும் இருக்கலாம், ஆப்சன்ஸ் 2-3 மாதம் ஆப்சண்ட்டாகவும் இருக்கலாம், ரொம்ப கம்மியாக ஃப்ளோ ஆகலாம், ரொம்ப ஹெவி ஃப்ளோ அண்ட் ப்ரொலாங்டாகவும் இருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி பிசிஓஎஸை நேச்சுரலாக டாக்டர் கைடன்ஸ்க்கு கீழே ரிவர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. பிசிஓஎஸ் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.